இந்த வீக்கெண்டுக்கு சிக்கன் வாங்கினீங்கன்னா மறக்காமல் இந்த சிக்கன் கோஃப்தா கறியை ட்ரை பண்ணிவிடுங்க. டேஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கி மிக்சியில் நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி அதையும் இது கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா, சீரகப்பொடி, மிளகுப்பொடி, கொஞ்சமாக பொடியான கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. கிரேவிக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 7-8 முந்திரி போட்டு நல்லா வதக்கிடுங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ கிரேவி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடில் நம்ம கோஃப்தாவெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா கோஃப்தாவை உள்ளே போடுங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மரில் வச்சு மேலாப்பில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் தூவி இறக்குங்க. அட்டகாசமாக இருக்கும்.